இப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே லெஜண்ட் சரண் அவர்கள் கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பூதூர் அந்த கிராமத்தில் 2 குழந்தைகள் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதாவது கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது, நடக்க முடியாது. இப்படி துயரத்தோட அந்த 2 குழந்தைகளையும் ஒரு ஆட்டோமேன், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மிகுந்த சிரமத்துக்கு இடையில் அந்த குடும்பத்தை நடத்திட்டு வராரு. அந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர் அவர்கள் இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டம் பூதூரில் மிகவும் சிரமத்தில் இருக்கிற இந்த குடும்பத்திற்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே லெஜண்ட் அவர்கள் தன்னால் முடிந்த உதவியாக ஒரு உதவித்தொகையும் கொடுத்து அந்த வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு, உப்பு, சோப்பு, ப்ரஷ்ஷு, இப்படி எல்லாமே கொடுத்து அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை போல பாவித்து அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ உடனே செய்து கொடுங்க கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் லெஜண்ட் சரவணன் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி உதவி என்று கேட்பதற்கு முன் அவரே வந்து உதவி செய்வாரோ, அதே போல புரட்சி தலைவரின் மறு உருவமாக இருக்கும், புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் உடனே இந்த குடும்பத்திற்கு உதவி செய்திருக்கிறாரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். அதற்கு உதாரணம் தான் இந்த லெஜண்ட் அவர்கள். அப்பவே புரட்சி தலைவர் பாட்டு பாடியிருப்பாரு, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக அப்படின்னு அப்பவே பாடியிருப்பாரு. அத இன்னைக்கு செயல்முறையில கொண்டு வந்துட்டு இருக்காரு லெஜண்ட் அவர்கள். ஐயா, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நீங்க நீடூடி வாழணும். அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்திற்கு தன்னால் முடிந்த உதவியாக உதவித்தொகை பணமும் மளிகை பொருட்களும் கொடுத்த மாதிரி, அதே மாதிரி பிள்ளையார் சொல்லி ஆரம்பித்து வைத்த இந்த லெஜண்ட் சரவணன் அவர்களை மாதிரி பல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உதவுறதுக்கு முன் வரணும். ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க, வீடியோ போட்டு தான் பப்ளிசிட்டி பண்றீங்களா அப்படின்னு. லெஜண்ட் அவர்களுக்கு வீடியோ போட்டு தான் பப்ளிசிட்டி பண்ணணுன்றது இல்லைங்க. அவருடைய தர்மமே தலை காக்கும். எதற்காக இந்த வீடியோவில் நாங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சுதாகரும் கூல் சுரேஷும் எதிர்பார்க்கறது என்னன்னா, லெஜண்ட் அவர்கள் செய்த உதவி மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு பல பேர் இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யணும், இதே மாதிரி பல குடும்பங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பூதூரில் தங்களால் முடிந்த உதவியை லெஜண்ட் அவர்கள் செய்திருக்காங்க. இதே மாதிரி உதவிகளை நீங்களும் செய்யணும். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு தூத்துக்குடி மாவட்டமே ஸ்தம்பித்து போகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு லெஜண்ட் அவர்களை வரவேற்றாங்க. அந்த பெருமைகள் எல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களைத்தான் போய் சேரும். ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி கல்வி கண் திறந்து மக்களுக்காக உதவிகள் செய்து வந்தாரோ, அதே வழியை கடைபிடித்து இன்னைக்கு லெஜண்ட் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ எல்லா புகழும் நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கே போய் சேரும். இதே மாதிரி உதவிகள் நீங்க பலரும் செய்துட்டு வரணும் என்று தாழ்மையுடன் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டோ ஓட்டி தான் இந்த குடும்பத்தை நடத்தி வந்துன்னு இருந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு ரோட்டில் விளம்பரத்தில் அவரோட ஃபோட்டோ பார்த்து, அவரோட நம்பரை பார்த்து அவர் அழைச்சேன்.
நான் இது போல் எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எவ்வளோ கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். அவர் உடனே வந்து என் பிள்ளைங்கள நேரில் பார்த்தாரு. பார்த்துட்டு லெஜெண்ட் அண்ணா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உதவி பண்ணுவாருன்னு சொன்னார். உங்கள் டீமோட வந்து குல்சரத் சன்னோட வந்து என் குடும்பத்தை உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடான கொடி நன்றிகளை சொல்லுகிறேன். போல் இதை பார்க்குறவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் என் பிள்ளைங்கள பார்த்து கொஞ்சம் உதவி பண்ணால் நன்மையாக இருக்கும். முதல்வர் அவர்களுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? உங்களுக்கு அண்ணன் உதவி தேவைப்படுதா? அண்ணன் விஜய் அவர்களுக்கு எங்களை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். நேரில் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படுதுண்ணே? முதலமைச்சருக்கு என்ன மாதிரி உதவி உங்களுக்கு தேவைப்படுது? ஆட்டோ ஓட்டி தான் நம்ம குடும்பத்தை நடத்திடுறோம். அந்த ஆட்டோ கடன் இல்லாத இருந்தால் நான் நல்லா இருக்குன்னு தான் நான் நம்ம சுதாகர் அண்ணங்கிட்டே சொல்லியிருந்தேன். நம்ம பெருசாக இல்லைனா கூட மணிக்கு நம்ம உழைக்கிறது பிள்ளைங்களை காப்பாற்றினா அதுவே போதும். ஆட்டோ வந்து டியூவில் தான் எடுத்துருக்கீங்களா? ஆமாம். இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது? 1 லட்ச ரூபா கட்டி வண்டி எடுத்தோம், மீதி பேலன்ஸ் கட்ட வேண்டியிருக்கோம். கவலைப்படாதீங்க, லெஜண்ட் அவர்கள் உங்களுக்கு பக்க துணையாக இருப்பார். சரிங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்க. ஆ என்னை வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா. உங்களுக்கு இந்த உதவி கொடுத்தது. இந்த உதவி செஞ்ச லெஜண்ட் ஐயா சரவண அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அவர் எப்பொழுதும் இது போல் இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய கடவுள்கிட்ட எப்பவும் நான் பிரார்த்திப்பேன். நன்றி. அகில இந்திய லெஜண்ட் ரசிகமன்ற சார்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் போதூர்ன்ற கிராமத்தில் அண்ணன் ஆட்டோ ஓட்ட வடிவேல் அண்ணனுடைய 2 குழந்தைகளுக்குமே பேச தெரியாது, கண்ணும் தெரியாது. அந்த அண்ணன் ஆட்டோ ஓட்டி இந்த குடும்பத்தை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து சந்தித்து கேட்டாங்க அந்த உதவி. நான் எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட்ட ஒரு தெரியப்படுத்தின உடனே அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அவங்களுக்கு ஒரு பணம், அவங்களுக்கு தேவையான பணமும் எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கு நானும் அண்ணன் கூல் சுரேசனும் அவங்க வீட்டை வந்து பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்து இந்த நிவாரணத்தை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இப்போ நாங்கள் உதவி பண்ண மாதிரி பார்த்து எல்லோரும் உதவி பண்ணுங்க. முதல்வர் விஜய் சாருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். 2 குழந்தையும் ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ நல்லா இருக்க குழந்தைய நம்ம வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். 2 குழந்தையும் கண் தெரியாது, ரொம்ப ஒரு ஏழ்மையில் இருக்கார் வடிவேல். அவர் ஆட்டோ ஓட்டி இந்த 2 இந்த குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், அவங்களுக்கு இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யணும். எங்களுடைய அகில இந்திய லெஜண்ட் ரசிகமன்ற சார்பாக உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.